வியூவர்ஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஃபைட்டர் ஆஃப் தி டெஸ்டினி சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். போன எபிசோட கண்டினியூஷன் தான் இந்த எபிசோட்லயே பாப்பீங்க. கண்டிப்பா இந்த எபிசோடுக்கும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா தொடர்ச்சியா போட பாக்குறேன். அப்படி உங்களுக்கு பிடிக்கலனாலும் சொல்லிடுங்க, நான் டிராப் அவுட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். முடிஞ்சளவுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் அடுத்த எபிசோட் தொடர்ச்சியா போட போறேன். இந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவலா இருக்கும். நிறைய புதிய விஷயங்களை பார்ப்போம். பத்தாததுக்கு நிறைய முக்கியமான ஆட்களை வேற பார்க்க போறோம். இதுக்கப்புறம் தான் முடிஞ்சளவுக்கு பொறுமையா பாருங்க. சரி வாங்க நம்ம கதை போலாமா. இப்ப சீனியர் பிரதர் பார்த்தா வந்து டீமன்ஸை எதிர்த்து தனியா நின்றுட்டு இருக்கான். ஒரு 2 டீமன் கிட்ட அவனை அட்டாக் பண்ண ஒன்னத்தை அட்டாக் பண்ணி கொண்டுடுவான். ஆனா இன்னொன்னு அவனை அட்டாக் பண்ணதுக்கு கிட்ட போயிடும். அவனால எதுவுமே பண்ண முடியாது. அந்த இதுல பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோ வந்தா பார்த்துட்டு இருப்பான். அவர் எப்படியாச்சும் காப்பாற்றணுமே, அவன் உடம்பு வேற அசைய மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தவிச்சிட்டு இருக்கும் போது இன்னொன்னு பார்த்தா இப்ப அவனே டைரக்டா அட்டாக் பண்ணதுக்காக கிட்ட வந்து ட்ரை பண்ணுது. அப்ப திடீர்னு பார்த்தா அவனுடைய மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. வந்த உடனே பயவுல தன்னுடைய பவரை பயன்படுத்தி 2த்தையுமே பொசிக்கிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோடைய உடம்புல இருந்து அதிகப்படியான மானம் எல்லாமே ரிலீஸ் ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய ஒரு ஸ்பெல்லை பயன்படுத்தி அப்படியே அதை சீல் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவை வெந்நீர் கோயில விட்டுருப்பாரு. ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே பல விஷயங்களை யோசிச்சு பார்ப்பான். இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே. முக்கியமா கடைசியா ஒன்னத்தை யோசிப்பான். அதாவது இந்த பிரபஞ்சத்தை பத்தி. சீனியர் பிரதர், நான் எங்க இருக்கேன்? என்ன இடம் இது? சென், நீ எங்க இருக்க? ஒண்ணுமா உனக்கு புரியல? நம்மளுடைய இடத்துல தான் இருக்க. மாஸ்டர், என்னதான் நடந்தது எனக்கு ப்ளீஸ் எனக்கு ஞாபகப்படுத்துங்களா. அது என்னன்னா மிகப்பெரிய மலையில இருந்து நீ கீழே விழுந்துட்டேன். அது தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் எந்த விதமான மெமரியும் எனக்கு தெரிய ஞாபகமே வர மாட்டேங்குது. நீ வீழ்ந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய சீனியர் பிரதரா இருக்கிற ரெண்டு தான் உன்னை வந்து காப்பாத்தினான். அது ஒரு 2 டீமன் கிட்ட உன்னை வந்து அட்டாக் பண்ணுச்சு. ஆனா அவன் தான் எப்படியோ காப்பாத்திட்டான். அது மட்டும் இல்லாம உன்னுடைய உடம்புல நிறைய ஃபிராக்சர் வேற ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நான் மலையில இருந்து வீழ்ந்தது தானா. பத்தத்துக்கு உன்னுடைய உடம்புல இருந்து அதிகப்படியான மானம் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதனால அது? நீ பிறந்த பொறப்பே அப்படிதான் போல. ஏன்னா உன்னுடைய பாடியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மானம் சோல் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால டீமன்ஸ் அதுக்கு சீக்கிரமாவே ரியாக்ட் ஆகி அந்த இடத்துக்கு வந்துடும். ஆனா இப்போதைக்கு நான் டெம்பரரியா தான் அது எல்லாத்தையுமே குணப்படுத்திருக்கேன். இது ஒரு வித்தியாசமான நோயின்னு கூட சொல்லலாம். ஆனா இதே நிலைமை ரொம்பவும் நீடிக்க கூடாது. ஏன்னா கூடிய சீக்கிரமே கிட்டத்தட்ட உன்னுடைய 20வது பிறந்த நாளுக்கு அப்புறம் நீ உயிரோடு இருப்பியான்னு தெரியாது. என்ன சொல்றீங்க? அப்போ நான் 20 வயசு வரைக்கும் தான் வாழ்வானா? அதுக்கப்புறம் இறந்துருவானா? மாஸ்டர், இதுக்கு ஒரு வழியே இல்லையா? இப்போதைக்கு நீ அதை பத்தி யோசிக்காத. போயிட்டு ரெஸ்ட் எடுத்து ரெக்கவர் ஆகு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னால இப்படி எல்லாம் நிம்மதியெல்லாம் போய் படுக்க முடியாது. நீங்க அந்த நோயை குணப்படுத்த முடியுமான்றது மட்டும் சொல்லுங்க. உண்மையை சொல்ல போனா அது முடியாது. அப்ப குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இருக்கா? உண்மையிலேயே அது நோய் இல்ல அப்படின்னா சாபம் தானே. சரியா சொல்ல போனா ஒரு சாபம் கூட சொல்லலாம். மாஸ்டர், ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்போது வந்து அந்த டியோங் ஷாங் ஸ்கிரிப்சரை படிக்க ஆரம்பிச்சனும் எவன்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு எதிராகவே நிறைய விஷயங்கள் அதில் மாற்ற முடியும்னு போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அதுல இருக்கிற விஷயங்களால என்னுடைய இந்த நோயவும் குணப்படுத்த முடியும்ல, இந்த நோயை மாற்ற முடியல. அது உண்மைதான். ஆனா இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதில்லை. கிட்டத்தட்ட சொல்ல போனா இப்ப கிடையாது. பட் ஆனா பழங்காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 பேர்கிட்ட இதே விஷயத்த செஞ்சு காமிச்சிருக்காங்க. அப்படி 3 பேரால முடிஞ்சிருக்கும் போது என்னாலையும் முடியும்ல. அது எப்படி பண்ணாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஆகணும். ஏன்னா என்னுடைய கடைசி நம்பிக்கை அது மட்டும் தான். அப்ப நீங்க சொல்றது பார்த்து நான் இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங் ஆகணும் தானே நினைக்கிறீங்க. அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கேபிட்டலுக்கு போறேன். என்னுடைய வாழ்க்கையை நானே மாத்துறேன். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு தொடர்ச்சி இந்த இடத்துல வாந்தி ஆகணும். மாஸ்டர், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப சொல்றேன், நான் வச்சுக்கோ. கிட்டத்தட்ட இந்த 800 வருஷத்துல இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதில்ல. அப்படி பண்ணாங்க ட்ரை பண்ணவங்க எல்லாருமே சக்சஸும் அடைஞ்சதில்ல. அப்படி நீ பண்ணினா கண்டிப்பா அது பிரச்சனையில போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சுக்கோ. ஏன்னா உன்னுடைய மாஸ்டரா இருக்கிற நான் வந்து உன் மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்றது எனக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் இந்த ஒரு விஷயத்துல ட்ரை பண்ணாம இருக்கேன். இல்லைன்னா நான் எப்பயும் ட்ரை பண்ணிருப்பேன். ஏன்னா அது ரொம்பவும் ட்ரை பண்ணி வேஸ்டா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்ற முடியாம போயிடும். அதே மாதிரி எக்கா இருந்த கொண்டு நீ இந்த மவுண்டனை விட்டு வெளியே போனீங்கன்னா உனக்கு அதிகப்படியான ஆபத்துகள் ஒன்று நெருங்கி வரும். அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ரென்னு செங்க கூட்டின்னு வீட்டுக்கு போ. அவன் அதுக்கப்புறம் வந்து வீட்டுல படுத்துட்டு இருக்கும் போது மாஸ்டர் வந்து இவன் தூங்குறானா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி வந்து செக் பண்றாரு. அதுக்கப்புறம் அவன் கிளம்பின பிறகு பார்த்தா ஹீரோ இன்னும் தூங்கல, கண்மூழ்ச்சி தான் இருக்கான். அந்த டைம் வெளியே பார்த்தா அவனுடைய மாஸ்டரும் ரென் நீ போயிட்டு செங்குக்காக நிறைய மூலிகை செடிகளை எடுத்துன்னு வா அப்படின்னு வேலை கொடுத்தவரு. அதுக்கப்புறம் பார்த்தா ரென்னும் அதுக்கப்புறம் ரூமுக்கு வருவான். ஹீரோ அந்த டைம் வந்து மூச்சிட்டு இருக்கும் போது என்னாச்சு ரென்? அந்த டைம் அவன் வந்து நிறைய துணி மூட்டை எடுத்து வந்து கொடுக்குறது மட்டும் இல்லாம தன்னுடைய சோடியம் கொடுத்து அனுப்புவான். சீனியர் பிரதர், என்ன பண்றீங்க? இங்க பாரு, இப்போதைக்கு நான் சீக்கிரட்டா இந்த இடத்துல ஒன்னு அனுப்புறேன். மாஸ்டருக்கு தெரியாம உடனடியாக நீ இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு உன்னுடைய நோய் குணமாக தான் எனக்கு முக்கியம். உண்மையிலே வா, உனக்காக தான் இந்த பண்றேன். ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவான். அதுக்கப்புறம் ஹீரோ சோகத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா போற வழியே ஏதோ ஒரு ஸ்பெல் கிரியேட் ஆகும். அவன் கிரியேட் ஆயிட்டு வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுவான். என்ன இடம் இது? மணலாம். கண்டிப்பா இந்த இடம் வந்து மாஸ்டர் நீங்க தானே இந்த இல்யூஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க எனக்காக. நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 3 பேர்கிட்ட தான் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த இடத்துல மாத்திருக்காங்கிறது. ஆனா அதே மாதிரியான விஷயத்தை நீ எவனுக்கு எதிராக மாத்தணுன்ற போது நீ மனதளவிலையும் உடம்பு அளவிலையும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளா இருக்கணும். அதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் தான் இது. நான் வைக்கிற இந்த ஒரு சின்ன டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ இதுல ஜெயிச்சா மட்டும் தான் உன்னால அதை பண்றதுக்காக நான் அனுமதிப்பேன். இந்த இடத்த விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி நீ தோத்துறினா வாழ்க்கை முழுக்க நீ சாவர வரைக்கும் இந்த இடத்துல தான் இருக்கணும். வெளியே போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்ற மாதிரி சின்ன டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. அந்த ஒரு இலியூஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா வந்து அடுத்த கட்ட பிரச்சனைகள்ல என்ன நீ சமாளிக்க போறியோ அதே ஏத்த போலதான் அவர் ரெடி பண்ணிருக்காரு. எங்க பாருங்க மாஸ்டர், என்னுடைய
டெஸ்டினி வந்து சரியானதுதான், நான் அதை முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா இதுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி ஐடியா இல்ல, சரி நான் ஆரம்பிக்கிட்டாப்போ ஆரம்பிக்க, நான் எதையும் சந்திக்கிறதுக்கு தயாராகின்ற மாதிரி ஹீரோ சொல்லணும். உடனே பார்த்தா அவரு அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான விஷயத்தை வர வைப்பாரு. ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு விழுந்துருவான். அதுக்கப்புறம் தரைய பொழந்துன்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கல்லறை மாதிரியான விஷயமும் மேல வருது, கோவிலாட்டம். அதுக்கு முன்னாடி பார்த்தா 2 விதமான ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கு ஹைட்டா. இது என்ன, இது நீ கத்துக்கின அந்த 3000 டெக்ஸ்ட்ல சாங்ஸ் ஸ்கிரிப்சர்ல இருந்து உருவாக்கப்பட்ட டீமன் டார்க்னஸ் வேர்ல்டு. ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு உலகத்துல அவங்க இந்த ஒரு விஷயத்தை கடந்து போனா மட்டும்தான் அவங்க மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பின்னாடி பண்ண முடியும். கவலைப்படாத, இந்த ஒரு டீமன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ இதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு அலோவ் பண்ற வெளியே போகிறதுக்கு, ஆனா தோத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு இதெல்லாம் கொண்டுடுங்க, இந்த டெஸ்ட் இப்ப ஆரம்பிக்குதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஆரம்பிப்பாரு பாருங்க, அந்த 2 பெரிய ஸ்கெலிட்டன் வந்து அப்படியே ஏஞ்சி ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு வேகமா வருதுங்க. ஹீரோ பயத்துல என்ன பண்றதுனே அவனுக்கு புரியல. இருந்தாலும் ஒரு கட்டம் அவனுடைய அந்த நோயை குணப்படுத்தணுன்ற ஒரு நோக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பா நான் பின்வாங்க போறதில்ல, கண்டிப்பா இதுங்களை தோக்கடிப்பேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய டெஸ்டினிக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஹீரோ ஒன்று பக்கம் அட்டாக் பண்ணுவா. அதுங்களுமே சரியா ஹீரோ அட்டாக் பண்ண சரியா ஹீரோ அந்த ஒரு சமயத்துல தன்னுடைய பவரை ரிலீஸ் பண்ணுவான். ஹீரோ கத்திக்கிட்டு ரிலீஸ் பண்ற அந்த பவர் பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த இடத்தையே உடைக்குது, மொத்தமா மான்சஸ் எல்லாமே வெடிச்சு செத்துடுதுங்க. ஹீரோ ஒரு வழியா மாஸ்டர் வச்ச டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆயிட்டான். இதனால பார்த்தா அதுக்கப்புறம் அந்த இல்யூஷன் மறைஞ்சு இப்ப நார்மலான ஒரு இடத்துக்கு திரும்ப பழைய மாதிரி வந்துட்டான். அங்க பார்த்தா அவனுடைய மாஸ்டர் இருக்காரு. மாஸ்டர், உங்களுடைய டெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி, இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட எந்த விதமான விஷயமும் நான் சொல்லாம இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு. இது எல்லாமே என்னுடைய ஓன் டிசிஷன் தான், இதுல சீனியர் பிரதருக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, அதனால அவர் எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுத்துறாதீங்க, ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டும்தான். உங்ககிட்ட சொல்லாம போனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல, இதுல இருந்து எனக்கு மிகப்பெரிய பாடத்தை நான் கத்துக்கிறேன், ஏன்னா நீங்க கொடுத்த அந்த பவர் ஆஃப் இல்யூஷன்ல நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சது. நீ சொல்றது சரிதான், ஆனா என்னுடைய விருப்பம் நீ எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும்ன்றது தான், அதுக்காக தான் நான் இது ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணனே. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷத்துல ஒரு வழியா உன்னுடைய சக்தியையும் திறமையும் என்கிட்ட காமிச்சிட்டேன், அதனால உன் மேல இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நீ எப்படியா இருந்தாலும் சர்வே ஆயிடுவேன்னு. ஆனா இன்னொரு விஷயத்த சொல்றேன், நீ போகக்கூடிய கேபிட்டல் மட்டும் இல்லாம அடுத்த கட்ட டெஸ்டினேஷன் எல்லாமே ரொம்பவும் ஆபத்தானதா. புதிய புதிய ஆட்களை பார்ப்பேன், அது மட்டும் இல்லாம நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நிறைய எனிமீஸும் உனக்கு கிடைப்பாங்க, அவங்க எல்லாருமே நீ எதிர்க்கணும், நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், சரியா? முக்கியமா ஹெவன்லி அந்த விஷயத்தை அடையறதுக்காக நீ நிறைய விஷயத்தை படிக்கணும். இந்த இடத்துல நீ வாழ்றியோ சாகுறியோ அது எல்லாமே எவனுடைய கையில தான் இருக்கு, அதனால இந்த இடத்த விட்டு பாதுகாப்பா போயிட்டு வா. ரொம்ப நன்றி மாஸ்டர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி இப்ப கேபிட்டலுக்கு வரேன். ஹீரோ கேபிட்டலுக்கு வந்த உடனே அந்த இடத்துல விசாரிக்கிறான், எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு தேவையான இடத்துக்கு போறதுக்காக. அந்த இடத்துல இருக்கவங்களும் அதுக்கான வழியை காமிக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்து ஹீரோவை ஒரு சில பேர் நோட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் பார்த்தா இவன் கண்டிப்பா இந்த ஒரு அனிமேலையும் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்க போறான் கூட இருக்கிறவனா. அடுத்த கட்டமா ஹீரோ போயிட்டு இருக்கும்போது பார்த்தா வழியில ஒரு பெட்டை கொஞ்சிட்டு இருக்கிற பொண்ணும் ஹீரோ போறதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். இவன் அவனாச்சுன்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹீரோவும் போன இடத்த காமிக்கிறாங்க. அவன் போன இடத்துடைய பேர் பார்த்தா காட் ஆஃப் வில் பவர்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொன்ன கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும், அப்புறம் பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகணும் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் ஒரு அடுத்தது வீடியோமே நோட்டீஸ் பண்ணுறோம். கண்டிப்பா அடுத்த எபிசோட போடலாமா கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரிங்க, நமக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.